அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு லோட்டஸ் நீட் பயாலஜி தமிழ் யூடியூப் சேனல். நம்முடைய யூடியூப் சேனலில் டெட் பேப்பர் 1 பேப்பர் 2 2025 எக்ஸாம் நடந்துச்சு. அந்த எக்ஸாமுக்கான ரிசல்ட் பண்ணாக்க இன்னும் 2 நாட்களில் தேர்வு முடிவுகள் பண்ணாக்க அறிவிக்கப்பட இருக்குது. அதை பற்றின ஒரு நியூஸ் தான் பண்ணாக்க இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் பண்ணாக்க டெட் பேப்பர் 1 பேப்பர் 2க்கான எக்ஸாமினேஷன்ஸ் எப்போ கண்டக்ட் பண்ணாங்க அப்படின்னாக்கா நவம்பர் மந்த்து. ஸோ 15 அண்டு 16 இந்த 2 டேட்டில் பண்ணாக்கா நமக்கு நடந்து முடிஞ்சு. ஸோ நமக்கு நவம்பர் மந்த் பண்ணாக்கா 15 அண்டு 16 இந்த 2 டேட்டில் நடந்தது. ஸோ நவம்பர் மந்த் எக்ஸாம் நடந்து முடிஞ்சாலும் நமக்கு உடனே பண்ணாக்கா டென்டேட்டிவ் ஆன்சர் கீயும் போட்டாங்க. உடனே நம்ம ரிசல்ட் வரும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யூடியூப் சேனல்லேயே நம்ம வீடியோ போட்டுட்டு இருந்தோம். ஆனால் பண்ணாக்கா ரிசல்ட்டு பண்ணாக்கா சொன்னபடி வரலை. ஏன் வரலை அப்படின்னா பண்ணாக்கா நமக்கு டெட் எக்ஸாம் பேப்பர் 1 பேப்பர் 2க்காக பண்ணாக்கா மார்க்கை பண்ணாக்கா ரெடியூஸ் பண்ணி அனௌன்ஸ் பண்ண போகிறாங்க. ஸோ அதுக்கு ஜிஓ பண்ணாக்கா ரெடி ஆகிட்டு இருக்கு. அதனால தான் பண்ணாக்கா தேர்வு முடிவு பண்ணாக்கா ரொம்ப தாமதமாச்சு. ஸோ அந்த வகையில் இன்றைக்கி பண்ணாக்கா ஜனவரி மந்த்து 28. ஸோ ஜனவரி 28 2026. ஸோ இன்றைக்கி என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா டீச்சர்ஸ் ரெக்ரூட்மெண்ட் தான் தமிழ்நாடு கவர்மெண்ட் பண்ணாக்கா ஒரு ஜிஓ ஒன்று பாஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ என்ன அப்படின்னாக்கா பேப்பர் 1 பேப்பர் 2 இது ரெண்டுத்துக்குமான அந்த தகுதி தேர்வு மதிப்பெண்ணை பண்ணாக்கா குறைச்சி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த வகையில் யாருக்கு எவ்வளோ தகுதி மதிப்பெண் அப்படின்னாக்கா ஜென்ரல் கேட்டகரி. ஸோ இவங்களுக்கு பண்ணாக்கா 90 மதிப்பெண் தான். இவங்களுக்கு எதுவும் பண்ணாக்கா மார்க்கெல்லாம் ரெடியூஸ் பண்ணல. நெக்ஸ்ட் பண்ணாக்கா எஸ்சி எஸ்சிஏ எஸ்டி. ஸோ இவங்க எல்லாருக்கும் பண்ணாக்கா 60 மதிப்பெண்கள். நான் 60% சொல்லலை, 60 மதிப்பெண். அதே மாதிரி இங்கேயும் பண்ணாக்கா 90 மதிப்பெண் தான் நான் தேர்ச்சி மதிப்பெண் சொல்கிறேன். அப்போ இந்த 2 கேட்டகரியை தவிர பேலன்ஸ் இருக்கக்கூடிய எல்லாருக்கும் பண்ணாக்கா 75 மதிப்பெண்கள் தான் பண்ணாக்கா தேர்ச்சி மதிப்பெண்ணாக பண்ணாக்கா அறிவித்து அதுக்கான ஜிஓவும் பாஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நமக்கு இன்றைக்கி பண்ணாக்கா நம்ம ஜனவரி 28 இருக்கோம். ஸோ நமக்கு இன்றைக்கி சரியாக பண்ணாக்கா புதன்கிழமை. ஸோ இந்த ஜிஓ பண்ணாக்கா பாஸ் ஆகிடுச்சு. ஸோ நாளைக்கு வியாழக்கிழமை, அதுக்கு அடுத்தது வெள்ளிக்கிழமை. ஸோ மேபி எனக்கு தெரிஞ்ச வரைக்கும், ஏன்னா அந்த ஜிஓக்காக தான் இவ்வளோ நாள் ரிசல்ட் பண்ணாக்கா பப்ளிஷ் பண்ணாமல் இருந்தாங்க. ஸோ கண்டிப்பாக நிச்சயம் பண்ணாக்கா நாளைக்கு வியாழக்கிழமையோ இல்லை வெள்ளிக்கிழமையோ பண்ணாக்கா நமக்கு ரிசல்ட்டு பப்ளிஷ் ஆகிறதுக்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ அதனால் பண்ணாக்கா யாரெல்லாம் பண்ணாக்கா அந்த 75 மதிப்பெண் இல்லை 60 மதிப்பெண் இல்லை 90 மதிப்பெண் அந்தந்த கேட்டகரி வைஸ் பண்ணாக்கா எடுத்திருக்கீங்களோ, ஸோ நீங்கள் எல்லோரும் பண்ணாக்கா விரைவில் பண்ணாக்கா உங்களுக்கு ஒரு சந்தோஷமான செய்தி பண்ணாக்கா காத்துட்ருக்க போது அதுதான் பண்ணாக்கா ரிசல்ட்டு. சரி, ரிசல்ட்டெல்லாம் வரப்போகுது சார், நெக்ஸ்ட்டு நான் என்ன பண்ணணும் அப்படின்னு ஒரு கொஷின் இருக்குது. ஸோ என்ன அப்படின்னா நெக்ஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா நமக்கு இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு என்ன அப்படின்னாக்கா பிடி அசிஸ்டன்ட் அப்படின்னா பிஆர்டி எக்ஸாம். ஸோ இதுதான் பண்ணாக்கா நமக்கு அடுத்து இருக்கக்கூடிய ஒரு தேர்வாக இருக்குது. இந்த டெட்டு பேப்பர் 2ல் பாஸ் பண்ணவங்களுக்கு, டெட்டு பேப்பர் 2ல் பாஸ் பண்ணவங்களுக்கு மட்டுமே இருக்கக்கூடியது தான் பண்ணாக்கா இந்த பிடி அசிஸ்டன்ட் பிஆர்டி எக்ஸாம். ஸோ நமக்கு பண்ணாக்கா நோட்டிஃபிகேஷன் எப்போ வரும்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஸோ உங்களுக்கு ஸ்க்ரீனில் தெரியுது பாருங்கள், இதுதான் பண்ணாக்கா நமக்கு டென்டேட்டிவ் ஆன்சர் கீ, டென்டேட்டிவ் ஆனுவல் பிளானர். இந்த ஆனுவல் பிளானரில் நமக்கு பண்ணாக்கா இந்த பிடி அசிஸ்டன்ட் பிஆர்டி எக்ஸாமுக்கான நோட்டிஃபிகேஷன் எப்போ வரும்னு போட்டிருக்காங்கன்னா மார்ச் மந்த்து. ஸோ எக்ஸாம் எப்போ நடக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜூலை மந்த்து. ஸோ நமக்கு பண்ணாக்கா இப்போ பிஆர்டி எக்ஸாம் பண்ணாக்கா நமக்கு பிடி அசிஸ்டன்ட் பிஆர்டி எக்ஸாம் பண்ணால் மார்ச் மந்த் அப்படின்னாக்கா நமக்கு ஜனவரி மந்த்து மொத்தமாக முடிஞ்சு போச்சு. சரிங்களா, நமக்கு பிப்ரவரி இருக்குது. ஸோ அடுத்தது மார்ச் இருக்குது, ஏப்ரல், மே, ஜூன், ஜூலை. அப்போ இடையில் பண்ணாக்கா சரியாக பண்ணாக்கா நமக்கு மொத்தமாக சேர்த்து 5 மாதம் பண்ணாக்கா சரியாக நம்ம கையில் இருக்குது. ஸோ இப்போ அந்த 5 மாதம் அப்படின்றது பண்ணாக்கா நமக்கு மொத்தமாக சேர்த்தா பார்க்கறதுக்கு தான் 5 மாதம் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ மொத்தமாக சேர்த்தா 150 நாட்கள் தான் பண்ணாக்கா இருக்குது. அப்போ இந்த 150 நாட்களில் நம்மளால் பண்ணாக்கா இருக்கக்கூடிய அந்த வரக்கூடிய அந்த பிடி அசிஸ்டன்ட் பிஆர்டி எக்ஸாமுக்கு நம்மளால் சரியான முறையில் ப்ரிப்பேர் பண்ணால் நம்மளால் போஸ்டிங் ஆர்டர் வாங்க முடியும். அதுக்கான ஒரு ஷெடியூலை போடுங்க. ஷெடியூலை போட்டு படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக பண்ணாக்கா வரக்கூடிய தேர்வில் நீங்கள் நிச்சயம் பாஸ் பண்ண முடியும் அப்படின்னு நினச்சி படிங்க. நிச்சயமாக பண்ணாக்கா பாஸ் பண்ணலாம். நன்றி, வணக்கம்.